ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னையில் 600 எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் பஸ்ஸஸை வந்து விட போகிறாங்க. இதற்காக OHM குளோபல் மொபிலிட்டி கிட்ட ஒரு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. 600 பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஏசி பஸ்ஸுகளாகவும் 200 நான் ஏசி பேருந்துகளாகவும் இயக்கப்பட போகிறாங்க. ஒவ்வொரு பஸ்ஸோட விலையும் பார்த்தீங்கன்னா 1,50 கோடி ரூபாய் இருக்குங்க. இதனால் கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் மூலியமாக இந்த பேருந்துகளை வந்து இயக்க போகிறாங்க. OHM குளோபல் மொபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் லைலனோட சப்சிடரி கம்பெனி தாங்க. இவங்க பஸ்ஸை இயக்கிற செலவு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, டிரைவரோட சேலரி எல்லாமே OHM மொபிலிட்டி பார்த்துப்பாங்க. பஸ் கண்டக்டர் மட்டும் MTC பண்ணி அமர்த்துவாங்க. மாதம் எவ்வளோ கிலோமீட்டர் ரன் ஆகுதோ அதற்கான தொகையை மட்டும்தான் MTC கொடுக்க போகிறாங்க. ஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு 80 ரூபா 86 காசு, நான் ஏசிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 77 ரூபா 16 காசு வந்து MTC கொடுத்துருங்க. சாதாரணமாக டீசல் பேருந்துகளை வாங்கி இயக்குவது போல் இது இல்லாமல் ஆப்பெக்ஸ் பேஸ்ட் மெத்தடில் பே பர் கிலோமீட்டர் மாடல் மெத்தடில் இருக்கிறதால MTCக்கு இன்னும் கூடுதலாக பேருந்துகளை இயக்க முடியும், லாபத்தையும் சம்பாதிக்க முடியுங்க. இந்த 600 EV பஸ்ஸுகள் எல்லாமே லோ ஃப்ளோர் வசதிகள் கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, சேஃப்டியாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. CCTV கேமரா இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்காங்க. பேனிக் பட்டன் இருக்குங்க. சென்னையில் கடந்த 7 வருடங்களாக குறைந்த அளவிலான தான் MTC பஸ்ஸுகள் வந்து இயக்கப்பட்டு இருக்கு. நமக்கு 7000க்கு மேலே MTC பஸ்ஸுகள் வந்து தேவை இருக்குங்க. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது டெல்லியில் தாங்க 7683 பஸ்ஸுகள் வந்து இயங்கிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பெங்களூரில் வந்து 6340 பஸ்ஸுகளும், மும்பையில் 3380 பஸ்ஸுகளும் 3 இடங்களில் வந்து ஓடிட்டுருக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா 3347 பஸ்ஸுகள் வந்து இயங்கிட்டுருக்கு. இந்த புதிய EV/AC பஸ்ஸுகள் எந்த வழித்தடத்தில் இயக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். டி நகர் டு திருப்பத்தூர் 19ஆம் நம்பர், திருவான்மியூர் டு தாம்பரம் 91, கீழம்பாக்கம் டு கோயம்பேடு 570, பிராட்வேலேருந்து வண்டலூர் 21G இந்த வழித்தடத்தில் புதிய ஏசி EV பஸ்ஸுகளை வந்து இயக்க போகிறாங்க. மொத்தம் 1100 EV பஸ்ஸுகளை வந்து இயக்கப்பட போகிறாங்க. 600 EV பஸ்ஸுகள் வந்து மே மாதத்துக்குள்ளே இயக்கப்பட போகிறதாகவும், மீதி 500 பஸ்ஸுகள் வந்து அடுத்த வருட இறுதிக்குள்ளே வந்து இயக்கப்பட போகிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.